அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை இறை உரலுக்கு செய்யும் அடுப்போம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் 2வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறைவன் ஒவ்வொரு நாளும் நம் மத்தியில் பேசுகிறார். நேரடியாக பேசுகிறார், மறைமுகமாக பேசுகிறார், மனசாட்சி வழியாக பேசுகிறார், நல்ல மனிதர்கள் வழியாக பேசுகிறார், இயற்கை வழியாக பேசுகிறார், பல்வேறு நிகழ்வுகள் வழியாக பேசுகிறார். நாம் அனைவரும் திறந்த மனதோடு கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்க முன் வர வேண்டும். இன்றைய வாசகங்கள் வழியாக ஆபிரகாம் இறை உரலுக்கு செவிமடுத்து அவரது நாட்டிலிருந்தும் இனத்திலிருந்தும் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு சென்றார். வாழ்க்கை என்பது ஒரு வசதியான இடத்தில் தங்குவதல்ல, மாறாக இறைவனுக்காக தொடர்ந்து நகர்வது. ஆண்டவர் ஆபிரகாமிடம் 3 கடினமான தியாகங்களை கேட்கிறார். 1 தன் நாடு, 2 தன் இனம், 3வது தன் தந்தை வீடு. நாடு ஒருவரின் பாதுகாப்பையும் பற்றையும், இனம் ஒருவரின் சுற்றத்தாரையும் உறவையும், தந்தை வீடு ஒருவரின் அடையாளத்தையும் உரிமையையும் குறிக்கின்றது. ஆபிரகாமின் காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் இந்த 3ம் தான் ஒரு மனிதரின் முகவரி. ஒருவரின் உரிமைகளும் உறவுகளும் இதை கொண்டே அளவிடப்படுகின்றன. ஆபிரகாமுக்கு கடவுள் வழங்கிய கட்டளைகள் கடினமாக இருந்த போதிலும் அவரது ஆழமான கடவுள் அனுபவம் தெரியாத பாதையிலும் அவரை துணிவுடன் நடக்க வைத்தது. ஆபிரகாம் தனது அடையாளங்களை, முகவரியை இழந்தார். இறைவன் அடையாளமாக, முகவரியாக மாறினார். ஆபிரகாம் எதை இழந்தாரோ அதைவிட பன்மடங்கு மேலானவற்றை ஆண்டவர் அவருக்கு வாக்களிக்கிறார். ஆபிரகாமின் கீழ்ப்படிதலால் அவர் 4 ஆசிகளை பெறுகின்றார். அவை 1 பெரிய இனம், 2வது ஆசி, 3வது சிறப்புற்ற பெயர், 4வது நீயே ஆசி. நாம் இறைவனுக்காக தம்மையை இழக்க முன்வரும்போது நாம் கேட்காமலேயே பன்மடங்கு பேறு பலன்களை பெற முடியும் என்பதை ஆபிரகாம் நமக்கு நினைவூட்டுகின்றார். நீயே ஆசியாக விளங்குவாய் என்பது திருவிழியத்திலேயே மிகவும் தனித்துவமான ஒரு அழைப்பு. ஆபிரகாம் ஆசி பெறுபவர் மட்டுமல்ல, அவர் ஆசியாகவே மாறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக இறைமகன் இயேசு தாபோர் மலையிலே இறைவேண்டல் செய்கிறார். சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள ஆற்றல் பெறுகின்றார். இவருக்கு கிடைத்த முக்கியமான அனுபவம் இறை தந்தை அனுபவம். என் அன்பார்ந்த மைந்த இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். இந்த சிந்தனை மிகவும் குறிப்பிடத்தகுந்தவை. பணிவாழ்வு தொடக்கத்திலும் பணிவாழ்வு நிறைவிலும் இறை தந்தைக்கு ஏற்ற மைந்தராக இறைமகன் இயேசு திகழ்கின்றார். 2வது முக்கிய அனுபவம் மோசே, எலியா. இவர்களை சந்திக்கின்ற ஒரு அனுபவம். சட்டமும் இறைவாக்கும் சந்திக்கின்ற செயல். இந்த சட்டம் இறைவாக்கின் நிறைவாக துன்பத்தை சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் இயேசு அறிந்து கொள்கின்றார். 3வது கருத்தாக தான் பெற்ற அனுபவத்தை அன்பு சீடர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். மலை அனுபவம் தொடர்ந்து மக்களை சந்திக்க அனுபவமாக தொடர்கின்றது. திருத்துவ பவுல் தமஸ்கு நகரிலே இயேசுவின் குரலுக்கு செவி சாய்த்தார். நற்செய்தி பணிக்காக தன்னை கரைத்து கொள்கின்றார். பலரை உருவாக்குகின்றார். குறிப்பாக தீமோத்தேயை பார்த்து நற்செய்தியும் போட்டு துன்பத்தில் என்னுடன்
பங்குகொள் என்று இன்றைய 2வது வாசகத்தில் கூறுகின்றார். நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் என்பதே துன்பத்தை ஒரு சுமையாக பார்க்காமல் கடவுளின் வல்லமை வெளிப்படும் களமாக பார்க்க நம்மை அழைக்கிறார். பவுல் குறிப்பிடுவது போல கிறிஸ்து சாவு என்ற அதிகாரத்தை அழித்துவிட்டு நற்செய்தியின் வழியாக வாழ்வையும் அழியாமையும் ஒளிர்வித்தார். அந்த ஒளியை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவின் துன்பத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 கருத்துகள். கடவுளுடைய குரலொலிக்கு எல்லா சூழலிலும் நாம் செவிசாய்க்க வேண்டும். அவற்றில் குறிப்பாக 1, துணிந்து புறப்படுவோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்காக அவர் விரும்புகின்ற பொழுது துணிந்து செல்வோம். அவரது அருட்கரம் வழிகாட்டுதல் நமக்கு சிறப்பாக அமையும். 2வது கருத்தாக இடைவிடாத பயணம். கூடாரம் அமைக்காதிருப்போம். வாழ்வின் தற்காலிக வெற்றிகளிலோ வசதிகளிலோ திருப்தி அடைந்து அங்கே தங்கிவிடாமல் ஆன்மீக வாழ்வாகிய இடைவிடாத பயணம் அவற்றை தொடர நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். மலையுச்சியில் பெற்ற ஒளியை மக்களிடம் கொண்டு செல்ல மீண்டும் சமவெளிக்கு இறங்கி வந்து பணியாற்றுவதே உண்மையான சீடத்துவம். 3வது கருத்தாக துன்பத்தை துணிவோடு ஏற்றுக்கொள்வோம். துன்பத்தை கண்டு அஞ்சாமல் நற்செய்திக்காக கடவுளுடைய திட்டத்திற்காக நாம் ஏற்கும் அவமானங்களையும் தியாகங்களையும் மனம் வந்து ஏற்போம். சிலுவை நிழலில் உறுதியாக நின்றால் மட்டுமே மாட்சியின் ஒளியை காண முடியும். ஆபிரகாமின் வாழ்வும் இயேசுவின் வாழ்வும் பவுலின் வாழ்வும் கடவுளுடைய குரலொலிக்கு செய்மடுத்து முழுமையாக அர்ப்பணித்த வாழ்வாக அமைகின்றது. நமது வாழ்வும் முழுமையான அர்ப்பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய குரலொலியை ஏற்றவாறு தொடர்ந்து செயல்படுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஜெபத்தின் வழியாக இறை குரலுக்கு நான் செய்யமடுக்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் இறைபணியை இறை விருப்பத்தின்படி செய்கின்றேனா? இறைபணியில் ஏற்படும் துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஜெபத்தின் வழியாக உமது குரலொலிக்கு செய்யமடுக்கவும் ஒவ்வொரு நாளும் இறைபணியை உமது விருப்பத்தின்படி செய்யவும் உமது பணியில் ஏற்படும் துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.